ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஒரு வாரம் ஒரு 10 நாட்கள் ஆயிடுச்சுங்க உங்களை சந்திச்சு. அதுங்க ஐயா, உங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு தாங்க எனக்கு உங்களுடைய உடல்நலம் கருதியும் உங்களோட நேர விஷயங்கள் கருதியும் எந்த ஒரு கருத்தாக்கத்தை பேசினாலும் எந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டாலும் அதில் மெய் காண்பது என்கின்ற கூர்மையான ஒரு பார்வை உங்களிடம் இருப்பதால் தான் மீண்டும் மீண்டும் உங்களை நான் தொந்தரவு பண்ண வேண்டியதாக இருக்குது. மன்னிக்கணும். எனக்கு கொஞ்சம் விஷயம் கிடைக்கணுங்கிறதா எங்களுடைய இது. நேயர்களுக்கும் அது வேணும், எங்களுடைய நேயர்களுக்கு, அக்மீடியா நேயர்களுக்கு. ஐயா, சட்டசபையினுடைய அத்தனை உறுப்பினர்களும் ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்ட விஷயத்தை கவர்னர் ஒப்புதல் கொடுக்காமல் காலதாமதம் செய்து மக்கள் பிரதிநிதிகளை அவமதிப்பது போல், ஏறக்குறைய முழுமையாகவே மக்களையே அவமதிப்பது போல் நடந்து கொண்ட விதம், அந்த விதத்திற்கான சுட்டிக்காட்டுதல், ஒரு குட்டு வைத்தது போல், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தின் மீதே குண்டு விழுந்து விட்டது போல் என்கின்ற சொல்லாடல்கள் கூட உலா வருகின்றது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியாது? அதாவது இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு குறித்து தமிழ்நாடு அரசு தனது சட்டசபையில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு கிட்டத்தட்ட 20, அதாவது இதனுடைய முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்து இவர்கள் 3 ஆண்டுகளுக்கு மேல நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் ஒரு 10 மசோதாக்களை கிடப்புல போட்டு வச்சுட்டு இருந்ததை தானே நீங்க சொல்ல வர்றீங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு பிரிவான 142 அரசியல் அமைப்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் சட்டமாயிடுச்சுன்னு சொன்ன அந்த தீர்ப்பை பற்றி தானே நீங்க கேட்குறீங்க? ஆமாங்க. இப்ப இது ஒரு மாபெரும் வெற்றியாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது மாபெரும் வெற்றியாக பேசப்படுகிறது. உண்மையிலேயே இது ஒரு வெற்றி தான். எல்லா மாநிலங்களுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிருச்சு. இதை ஒட்டி ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசப்படுகிற செய்திகள் நிறைய உலாவுறதுங்க. ஒன்று சரி. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு 47ல். 50ல் குடியரசாக நாம் இந்த அரசியல் நிர்ணய சபையில் அறிவிக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு விதிகளை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து இது ஒரு குடியரசாக மறைக்கிறது. குடியரசுன்னு சொன்ன குடிகளின் அரசு தான் குடியரசு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கறிஞர்கள் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்குறாங்க. அரசியல்வாதிகள் இல்லை அரசியல் பேசுபவர்கள் பொதுவாக வர்றவங்க யாருமே கூட இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபைனா என்ன, சுதந்திரம்னா என்ன, விடுதலைன்னா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க கூர்ந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த வகையில் இப்போ இந்த நிகழ்வு எல்லாத்தையுமே இதை கூர்ந்து கவனிக்க வச்சிருக்கு. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்னுமே என்னென்னா விடுதலைன்னா என்ன, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிற உரிமை இல்லை, இப்படி எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இது ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நம்ம இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஏன் பாராளுமன்றம் தான் இந்திய பாராளுமன்றம் மட்டுமே இல்லை, இதை மாநிலத்தில் இருக்கிறது சட்டசபைன்னு சொல்கிறாங்க, அது பாராளுமன்றம்னு சொல்கிறாங்க. அது நாடாளுமன்றம் தான். ஆறுன்னு உலகம் இல்லைங்களா? உலகத்தையே நீங்கள் ஆடுறீங்க. இந்த இந்தியா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்தியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இல்லைங்களா? தட் இஸ் கால்டு பாரத் அப்படின்னு வேற நீங்கள் இந்த மோக்கில் எழுதிக்கிறீங்க. த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய மக்களாகிய நாம். இந்தியா என்பது மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கிறதுன்னு இப்படி நீங்கள் தமிழில் இதை புரிஞ்சுக்கங்க. அப்போ இந்த மக்கள் என்பவர்கள் பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர்கள் என்பது மொழிவழியில் நீங்கள் உங்கள் அரசியல் சட்டத்துக்கு மொழிவழியில் பிரிச்சிட்டீங்க. அது நம்ம மெட்ராஸ் ஸ்டேட், மெட்ராஸ் ப்ராவின்ஸுங்கிறது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, ஒரிசா கூட நம்ம கூட கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்களா? சென்னை மாகாணம். ஆமாம், சென்னை மாகாணம் இருக்கிறது. அப்போ இப்போ இந்த தமிழ் மாகாணம் அது தமிழ்நாடு, அது கேரளா மலையாளம்,
கர்நாடகா, கன்னடா, தெலுங்கு கூட இப்போ ரெண்டாவது தெரிஞ்சிச்சு. அப்போ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னா சேர்ந்தே ஒரு விஷயம் இருக்குது. வி த பீப்புள் ஆஃப், அதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய தேசத்தை உள்ளடக்கியவர்களாகவும் மாநிலத்தை உள்ளடக்கியவர்களாகவும் உள்ள இந்தியான்னு தான் நீங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும். வியாக்கியானம் பண்றது இப்படிதான் பண்ணணும். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை மொழி பேசக்கூடியவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒன்றிய அரசு, அது வந்து மொழிபெயர்த்த ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லணும். நீங்க வழக்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அவன் வச்சிருந்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரிட்டிஷ்கார். உங்களுக்கு வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் நீங்க சொல்றதுனால ஸ்டேட் யூனியன் ஆஃப் ஸ்டேட் ராஜ்யசபான்னு தான் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, மேல் சபைய ராஜ்யங்களின் சபை. அப்ப ஒவ்வொன்றும் ராஜ்யங்கள் இல்லைங்களா, ஒவ்வொரு மாநிலங்களும் ராஜ்யங்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொழிகளில பிரிந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது உலக வழக்கில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மொழி பேசக்கூடிய தேசம். அந்த தேசங்களின் கூட்டமைப்பு தான் இந்தியா. அதனுடைய சட்டமைக்கும் அமைப்பு தான் நாடாளுமன்றம். அப்ப ராஜ்யங்களின் சபை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு என்று 234 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்துகிட்டு இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுல வந்து பெரும்பான்மை பெற்ற ஒரு அரசு அமைத்துக் கொள்வது. அவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முதல்வர்கள், அப்புறம் அமைச்சரவை. ஏன் இத்தனை நாள் இது சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்துகிட்டு இந்த ஒன்றுபட்ட எல்லா மாநிலங்களும் எல்லா மொழி பேசக்கூடிய இந்த ராஜ்யங்களின் ஒன்றியமாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு பாராளுமன்றமா, அது மாதிரி ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு பகுதி நாட்டுக்கு, தேசத்துக்கு, ராஜ்யத்துக்கு சட்டமன்றம் அல்லங்க. எம்எல்ஏன்னு சொல்லிச்சுன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அது வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். இது ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் திரும்ப நம்ம சொல்ல வரேன்னா, ஏன் உங்க மாநிலத்துக்குள் உங்க மொழி பேசக்கூடிய இந்த ஒரு மாநிலத்துக்குள்ள வந்துட்டு ஒரு நிர்வாகம், இதுக்கு ஒரு சட்டசபை, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பாராளுமன்றம், அது அதே மாதிரி பெரும்பான்மை பெற்றவங்க அரசமைச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு அவங்க வந்து முதன்மை அமைச்சர், அதாவது பிரைம் மினிஸ்டர் இல்லைங்களா. இஎம்இ இது சிஎம் இல்லைங்களா, சீஃப் மினிஸ்டர், அது பிரைம் மினிஸ்டர் சொல்லல. இந்த ரெண்டு பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் எது பெருசு எது சிறுசுங்கிறதெல்லாம் இல்லைங்க. இந்த நம்ம சொல்ல பார்த்தீங்களாங்க, இந்திய அரசியலமைப்பு அமைப்பில் வந்து கூடுதலான அதிகாரங்களை ஒதுக்கப்பட்ட ஒன்றிய அரசும் குறைந்த அளவு அதிகாரங்களை பெற்ற மாநிலம் அல்லங்களா, ரெண்டுக்கும் பொதுவான அதிகாரங்களுக்கும் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இவங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க எல்லாரும் ஒப்புதலோட, மெஜாரிட்டி வந்து பெரும்பான்மை ஒத்துழைச்சுன்னு சொன்னேன்னா அது ஒரு சட்டமாக, அது உடனே சட்டமாயிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் அரசமைப்பின் பிரகாரம் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயா அதுக்கு ஒரு ஆளுநர் இருக்கிறார், அவர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டமாக ஒப்புதல் அளிக்கும். ஜனாதிபதி இல்லை, கவர்னர் தான். கவர்னர் ஒப்புதல் அளித்தா போதும். உங்களுக்கு பிரச்சனையானது மாநிலங்களுக்கும் ஒன்றியத்திற்கும் வந்து முரண்பாடு வராமல் இருக்கணும். அப்படி வர்ற மாதிரி சட்டமோ அல்லது வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனையானதோ இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா மேலே அனுப்பிச்சு இல்லை இங்கேயே சட்ட வல்லுநர்கிட்ட கேட்டு இந்த மந்திரி சபைக்கு ஐயா நீங்கள் சொல்லியிருக்கிறதுல இதெல்லாம் சிக்கல் இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு திரும்ப இவங்க வந்து அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு இது ஒரு நல்ல உறவில் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்து நிறைவேறி போயிருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்ததாகலாம் வந்து வரலாறு இல்லை. அப்போ இன்னைக்கு தான் முதல் வருது. அப்போ இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளுநர், ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் உங்கள் இப்போ வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், இது இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரும்பான்மை உறுப்பினர் என்பதுக்கு வந்துக்கிட்டு கட்சி அரசியலில் வந்துடுறீங்க இல்லைங்களா. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். காங்கிரஸுக்கு ஒரு கொள்கை இருக்கும், கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு கொள்கை இருக்கும்,